ஹலோ. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒய்ஃபை ரேஞ்ச் இஷ்யூ பத்தி பார்க்க போறோம். ஸோ, நெறைய பேர் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கனால, இந்த இஷ்யூ நெறைய வரும். ஆ இப்போ உங்க வீடு கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா, உங்க வீடு ஃபுல்லா ஒய்ஃபை ரேஞ்ச் கவர் ஆவாது. ஸோ, இதுக்கு நான் ஒரு 3 சொல்யூஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பேசிக் செட்டப் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். ஸோ இதுதான் ஒரு ஒய்ஃபை ஓட பேசிக் செட்டப். அதாவது ஈத்தர்நெட்ல இருந்து மோடம்ல இருந்து நம்ம ஈத்தர்நெட் கேபிள் யூஸ் பண்ணி ரவுட்டர்ல கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ரவுட்ரு நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தரும் சிக்னலை. ஸோ இதுலேருந்து நம்ம டிவைஸில் அதர் டிவைஸ் ஆக்சஸ் பண்ணுவோம். இதுதான் பேசிக்கான செட்டப். ஸோ இப்போ நம்ம ஒரு ரவுட்டர் யூஸ் பண்ணோம்னா அந்த ரவுட்டரோட ரேஞ்ச் ஒரு குறிப்பிட்ட அளவு, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் தான் கவர் பண்ணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாதிரி இருந்தால் உங்கள் சிக்னல் அவ்வளோவா கிடைக்கும். ஆனால் அவ்வளோவா ரேஞ்ச் இருக்காது, ஸ்லோவாக தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு என்ன பண்ணலாம்னா, ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ என்ன பண்ணலாம்னா, ஒரு ரவுட்டர் டு இன்னொரு ரவுட்டர் நம்ம நெட்வொர்க் பிரிட்ஜ் பண்ணலாம். ஸோ இதுக்கு பேர் என்ன WDSன்னு சொல்லுவாங்க, ஒய்ஃபை டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ யூஸ் பண்ணி இந்த ரவுட்டர்லேருந்து வர சிக்னலை இந்த ரவுட்டர் கேட்ச் பண்ணி இது அது எந்த லொக்கேஷனில் இருக்கோ அங்கே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும் அந்த ஒய்ஃபை சிக்னலை ஃபுல் பேண்ட்வித்தில். ஸோ அப்போ நீங்கள் மற்ற டிவைஸ் எல்லாம் இந்த ரவுட்டரில் கனெக்ட் பண்ணலாம். இந்த ரவுட்டரில், அதாவது இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த ரவுட்டர் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ரொம்ப மினிமலான சிக்னல் தான் கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல இந்த ரவுட்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சிக்னலை இது கெட் பண்ணிட்டு இது அதோட ஃபுல் எஃபிஷியண்ட்டை கொடுக்கும். ஸோ இதுலேருந்து எமிட் ஆகிற சிக்னல் நம்ம டிவைஸ் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணுறதுக்கு பேர் நெட்வொர்க் பிரிட்ஜுன்னு சொல்லுவோம். அதாவது ரவுட்டர் டு ரவுட்டர் கனெக்ஷனு. இது ஒயர்லெஸ் கனெக்ஷன் இருக்குது. இப்போ இதை மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு என்னன்னா, இது ஒரு நெட்வொர்க்காக இருக்கும், இது ஒரு நெட்வொர்க்காக இருக்கும். ஸோ 2 நெட்வொர்க், அதாவது இது வேறு நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒயர்லெஸ் கனெக்ஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரீக்வன்சி தான் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். அதாவது ஒய்ஃபைல 2 ஃப்ரீக்வன்சி இருக்குது, 2.45 GHz. ஸோ ஏதாவது ஒரு ஃப்ரீக்வன்சி தான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சொல்யூஷனில் ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் இன்னொரு சொல்யூஷன் இருக்குது. அதாவது என்ன சொல்யூஷன்னா, இந்த சொல்யூஷன் தான். ஸோ இதில் என்னன்னா, ஓகே, ஸோ இதில் என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா, இது ஒரு மோடம். ஸோ இந்த மோடம்ல இருந்து நம்ம ஒரு ரவுட்டர் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ரவுட்டர்ல இருந்து இன்னொரு லேண்ட் கேபிள் யூஸ் பண்ணி இன்னொரு செகண்டரி ரவுட்டர் ஒயர்டு கனெக்ஷன், ஒயர் ரொம்ப லென்த்தாக இருந்தால் அதை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரையும் கொண்டு போய் நீங்கள் மேலே இருக்க இன்னொரு செகண்டரி ரவுட்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு, அப்படி பண்ணிவிட்டு அந்த ரவுட்டரை ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து சிக்னல் எமிட் ஆகும். அப்படி இல்லைன்னா உங்களோட மோடம்லேயே உங்களுக்கு இந்த லேண்ட் போர்ட் இருந்துச்சுன்னா அந்த போர்ட்டில் ஈத்தர்நெட் ஒயரை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி அப்படியும் நீங்கள் ஒய்ஃபை ஒயர்டு கனெக்ஷனில் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷனுமே, இது ரெண்டுமே வேறு நெட்வொர்க்கில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ரவுட்டரில் கீழே நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், செகண்ட் ரவுட்டரில் மேலே நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இஷ்யூ இருக்கும். நான் தேர்டாக ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கேன். அந்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒய்ஃபை எக்ஸ்டெண்டர்னு ஒன்று இருக்குது, ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர். ஸோ இந்த ஒய்ஃபை ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர் என்ன பண்ணுன்னா, அந்த ஒய்ஃபைலேருந்து வர்ற சிக்னலை கெட் பண்ணி அதை ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் இதோட ஒர்க்கு. ஸோ இதில் இப்போ வர ஒய்ஃபை ரேஞ்ச் எக்ஸ்டெண்டரில் உங்களுக்கு என்ன யூஸ்னா, அது 2 ஃப்ரீக்வன்சியுமே உங்களுக்கு எமிட் பண்ணும். 2.4 GHz ஃப்ரீக்வன்சி, ஆல்சோ 5 GHz ஃப்ரீக்வன்சி. இப்போ 2 ஃப்ரீக்வன்சியுமே உங்களுக்கு அது எமிட் பண்ணும். அது இல்லாமல் இது நம்பர் ஆஃப் டிவைசஸ் இதில் நிறையா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இதுதான் நான் சொன்ன இந்த 3 ஆப்ஷன். அது இல்லாமல் இதில் ஒரே நெட்வொர்க்கில் தான் கனெக்ட் ஆகும். ஸோ என்னன்னா, ஒரு ரவுட்டர், அந்த ரவுட்டரில் வர ஒய்ஃபை தான் இது எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் அந்த ஒரே ஒரு ரவுட்டரில் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கீழே ஒரு ரவுட்டரில் கனெக்ட் பண்ணுற மாதிரி, மேலே ஒரு ரவுட்டரில் கனெக்ட் பண்ணுற மாதிரின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இது ஒரே ரவுட்டர் சிக்னல் தான், ஃபுல்லாக ஒரே ஒரு நேம் தான், அதில் ஒரே நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தேர்ட் ஒன் பெட்டராக தோணுது. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன் நீங்கள் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி உங்களோட கன்வீனியண்ட்டாக எது இருக்கோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது 3 எப்படியுமே 3 செட்டப்பும் நான் எப்படி பண்ணுறதுன்னு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.